ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सरोन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामीति नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणि प्रचारिणे निर्विशेषशून्यवादी पाश्चात्यदेशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौड़ भक्त वृंदा। हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्णा பக்தர்களுக்கு இனிமையான மாலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல வந்து கலந்துட்டு இருக்க எல்லா பக்தர்களுக்கு என்னுடைய பணிவான நமஸ்காரம். அப்போ இந்த தாமோதர மாதம் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. ஸ்ரீமதி ராதாரணிக்கு மிகவும் பிரியமானது. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிலிருந்து வேறானது அல்ல. தாமோதர மாதத்தில் எந்த சிறு சேவை செய்தாலும் அது 100 மடங்கு அதீத பலன் நன்மை தரக்கூடியது. அதனால பகவான் தாமோதருக்கு நெய் தீபம் ஏற்றுவது, பகவானை வழிபடுவது, அவர் புகழ் பாடுவது, தீபதானம் செய்வது ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான ஒரு செயல். கிருஷ்ண உணர்வுல முன்னேற்றம் அடைகிறதுக்கு ரொம்ப பெரும் உறுதுணையா இருக்கும். வாய்ஸ் வெரி லோ. எனக்கு வந்து கொஞ்சம் த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு, அதனால கொஞ்சம் மெதுவாக தான் பேசும். முன்ன இருந்த மாதிரி சத்தமா பேச முடியாது, கொஞ்சம் டைம் ஆகும் அதுக்கு. சரி, அப்போ ஆஹ் இந்த தாமோதர மாதத்துல பிரார்த்தனைகள் கிருஷ்ணருக்கு மிகவும் பிரியமான, ஸ்ரீமதி ராதாரணிக்கு மிகவும் பிரியமான இந்த தாமோதர மாதத்துல ரொம்ப அழகழகான பிரார்த்தனைகளை பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு வந்து குந்தி மகாராணியின் பிரார்த்தனை. பாகவதம் முழுவதுமே தூய பக்தருடைய பிரார்த்தனையும் அவங்களுடைய அனுபவம், அவங்க பகவானை எப்படி உணர்ந்திருக்காங்க, பகவான் எப்படி அனுபவிச்சிருக்காங்க, எந்த மாதிரிலாம் பகவான்கிட்ட அன்பு பரிமாற்றம் செய்திருக்காங்க, ரொம்ப அழகான பிரார்த்தனைகள். அந்த பிரார்த்தனை மூலமா நமக்கு நிறைய அழகழகான பாடம் பகவான் கத்துக் கொடுக்கிறார். அப்ப குந்திமாருடைய பிரார்த்தனையை வந்து அடிக்கடி பிரபுபாதர் முன்முடுத்துக்கிட்டே இருப்பார். சில பிரபுபாதருக்கு வந்து குந்திமாரின் பிரார்த்தனை ரொம்ப பிடிக்கும். அவருடைய வாழ்க்கையில முக்கியமான பல கட்டங்கள்ல, பிரபுபாடைய வாழ்க்கையில முக்கியமான பல கட்டங்கள்ல வந்து அவரு குந்திமாரின் பிரார்த்தனைகளை வந்து படிக்க சொல்லி பக்தர்கள் உற்சாகப்படுத்தியிருக்காரு. அந்த பிரார்த்தனைகளுக்கு தனியா ஒரு புத்தகமாவே விளக்கம் எழுதியிருக்காரு. ஸ்ரீமத் பாகவத்ல குந்திமாரன் பிரார்த்தனை எடுத்துச்சு, டீச்சிங் ஆஃப் குயின் குந்தி, பிரேயர் ஆஃப் குயின் குந்தி, குந்திமாருடைய போதனைகள். அது அப்படியே அழகா ஒரு புத்தகமாவே பிரபா கொடுத்திருக்காரு. அவ்வளவு முக்கியமான விஷயம். பெரிய பெரிய சாதுக்கள், ஆச்சாரியன்மார்கள், குருமார்கள், பாகவதர்கள்லாம் போற்றி போகக்கூடிய பிரார்த்தனை. அவ்வளவு எளிமையான பிரார்த்தனை, பணிவான பிரார்த்தனை, எப்படி செய்ய வேண்டும், பிரார்த்தனை எப்படி செய்ய வேண்டும் என்ற பிரார்த்தனை ரொம்ப அழகான. அப்போ நம்ம எல்லாருமே தெரிஞ்சதுதான், குந்தி மகாராணிக்கு வாழ்க்கையில் எவ்வளவு தடங்கல்கள் ஏற்பட்டது. அவங்க வந்து கிருஷ்ண உணர்வுல இருக்கும்போதே, சிறு வயதிலிருந்தே நிறைய சோதனைகள். கணவனை இழந்து ஒரு சிங்கிள் பேரண்டா கணவனை இழந்து இந்த 5 குழந்தைகளை வளர்த்து ஆளாக்குறது பெரிய சவால் அவங்களுக்கு. அதெல்லாம் ஒரு லிஸ்டாவே போட்டிருக்கிறாங்க. இந்த அவங்களுடைய பிரார்த்தனைகள்ல அவங்க பட்ட கஷ்டங்களை ஒரு லிஸ்ட் போட்டு அந்த கஷ்டங்கள் திரும்பி வரட்டும்னு சொல்றாங்க. கஷ்டங்களே வேண்டான்னு சொல்ற பிரார்த்தனை பண்ணக்கூடிய நாம எங்க? பகவான் இடத்துல போய் கஷ்டமே வேண்டாம், கஷ்டமே வரக்கூடாதுன்னு பிரார்த்தனை செய்யக்கூடிய நாம எங்க? வெறும் உயிருக்கே ஆபத்தான கஷ்டங்கள். குந்தி மகாராணி வாழ்க்கையில சந்திச்சது உயிருக்கே ஆபத்தான கஷ்டம். அவை அனைத்தும் திரும்ப வரணும்னு சொல்றேன். அந்த கஷ்டங்கள்லாம் திரும்ப வரட்டும். அப்படி திரும்ப வரும்போதுதான் நான் உங்களை நினைப்பேன். அப்படி இருக்கும்போது நான் எப்பெல்லாம் உங்களை நினைக்கிறேனோ
அப்ப எனக்கு மறுபிறவி இல்லாம போயிடும் அப்படின்னு குந்தி தேவி ரொம்ப அழகா பிரார்த்தனை செய்யறாங்க. சோ இந்த பாகவதம் ஃபர்ஸ்ட் கேண்டோல 8th சாப்டர் 8th சாப்டர்ல 18 ஸ்லோகால இருந்து 43rd ஸ்லோகம் வரைக்கும், பாகவதம் முதல் ஸ்கந்தம் 8வது அத்தியாயம் 18ஆம் ஸ்லோகத்திலிருந்து 43ஆம் ஸ்லோகம் வரைக்கும் குந்தி தேவியோட அற்புதமான பிரார்த்தனைகள். அவங்க பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் யாரு, இந்த பிரார்த்தனையில கிட்டத்தட்ட ஒரு 20-30 ஸ்லோகம் இருக்கு. அதுல பகவான் கிருஷ்ணர் யாரு, அவருடைய தனித்தன்மை என்ன, அவருடைய குணாதிசயம் என்ன, அவரது அவதார நோக்கம் என்ன, அவருக்கு எப்படி பிரார்த்தனை செய்ய வேண்டும், எல்லாமே கத்து கொடுத்துட்டாங்க. முதல் பாடல்லையே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தான் ஆதி புருஷர், தேவாதி தேவன், படைப்புக்கெல்லாம் ஆதாரம், பரமேஸ்வரன். நமஸ்தே புருஷம் ஆத்யம் ஈஸ்வரம் பிரகிருதே பரம் அலட்சியம் சர்வபூதானா அந்தர் பகீரவஸ்திதம். ஓ பரமபுருஷ பகவானே கிருஷ்ணா, நீங்க தான் படைப்புக்கே ஆதாரம், ஆதி புருஷன், தேவாதி தேவன், இந்த பௌதிக இயற்கைக்கெல்லாம் அப்பாற்பட்டவர், எல்லா உயிர்வாழ் இதயத்திலும் உள்ளும் பிறமும் வீட்டிருக்கின்றீர்கள் அப்படின்னு பகவானுடைய தனித்தன்மை உணர்ந்த தாயன்பு மிக்க ஒரு பக்தை. அதாவது பகவான் இடத்துல அன்பு, 5 விதமான அன்பு பரிமாற்றம் பக்தர்கள் செய்வாங்க. இது பக்தர்களுக்கு மட்டும்தான். யோகிகளோ ஞானிகளோ பகவான் கிட்ட இந்த அன்பு பரிமாற்றம் செய்வதில்லை. ஏன்னா யோகிகள் பரமாத்மாவை தியானிக்கிறதுலயே திருப்தி அடைஞ்சிடுறாங்க, ஞானிகள் பிரம்மத்தை தியானிப்பதிலே திருப்தி அடைஞ்சிடுறாங்க. ஆனா பக்தர்கள் மட்டும்தான் பகவான் கிட்ட 5 விதமான ரச பரிமாற்றம், அன்பு பரிமாற்றம், சாந்த, தாஸ்ய, வாத்சல்ய, சக்கிய, மாதுரிய. சாந்தரசம், தாஸ்யரசம், சக்கியரசம், மாதுரிய ரசம், வாத்சல்ய ரசம், மாதுரிய ரசம், 5 விதமான அன்பு பரிமாற்றம். பகவானை முழுமுதற் கடவுளாய் ஏற்றுக்கொண்டு அவருடைய விபூதி, அவருடைய மகிமைகளை அறிந்து கொண்டு அவருடைய அருமை பெருமைகளை தியானிக்கக்கூடியவர் சாந்தரச பக்தர். அப்புறம் பகவானை முழுமுதற் கடவுளாய் ஏற்றுக்கொண்டு அவர் எஜமான நான் சேவகன், சேவை மனப்பான்மை, தாஸ்யம். அப்புறம் பகவானுடைய நட்பு கொள்வது, சக்கியம். அப்புறம் பகவானே தன் குழந்தையா பாவிப்பது, வாத்சல்யம். அப்புறம் பகவானோட காதல் பரிமாற்றிக் கொள்வது, மாதுரியம். இந்த 5 விதமான அன்பு பரிமாற்றம். அதுல குந்தி தேவிக்கு பகவான் கிட்ட வாத்சல்ய பாவம், ஒரு பெற்றோர் மனப்பான்மை. அதனாலதான் இந்த ஸ்லோகத்துல பார்த்தோம், குந்தி தேவி ரொம்ப அழகா சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? கோப்ராததே துவை கதஹாமசி தாமதாவத் யதே தசாக்கிகளில் சம்பிரமாட்சம் பத்ரம் வினீய பய பாவனா ஸ்திதஸ்ய சாமாம் விமோகதி விவேதி. ஓ என் அன்புள்ள கிருஷ்ணா, நீங்க ஒரு குற்றத்தை செய்துவிட்ட பொழுது உங்களை கட்டி போடுவதற்காக யசோதா அம்மா கயிற்றை கையில் எடுத்தால், இதனால் அமைதியிழந்த உங்களுடைய கண்களில் இருந்து பெருகே வந்த கண்ணீரானது கண்களில் பூசப்பட்டிருந்த மையை அழித்தது. மேலும் பயஸ்வரூபியே உங்களை கண்டு அஞ்சினாலும் நீங்கள் அன்னை யசோதையின் கையில் உள்ள பெருமை கண்டு அஞ்சுகின்றீர்கள். இந்த காட்சி என்னை குழப்பம் அடைய செய்கிறது. குந்தி தேவியை குழம்பி போயிட்டாங்க. ஏன்னா குந்தி தேவிக்கு தெரியும் கிருஷ்ணா முழுமுதற் கடவுள், பகவான் கிருஷ்ணரே முழுமுதற் கடவுள். அதனாலதான் முதல் பிரார்த்தனையே சொன்னாங்க, நமஸ்தே புருஷம் ஆத்தியம். கிருஷ்ணா நீங்க தான் ஆதி புருஷர், நீங்க முழுமுதற் கடவுள், பரம புருஷோத்தமன். இது குந்தி தேவிக்கு தெரியும். ஆனாலும் குந்தி தேவிக்கு கிருஷ்ணர் மேல வாத்சல்ய பாவத்தினால அவங்க சில நேரம் அதை மறந்துடுவாங்க, கிருஷ்ணரை தன் மருமகனை நினைச்சுக்குவாங்க. ஆனா அடிக்கடி ஞாபகம் வரும், கிருஷ்ணா முழுமுதற் கடவுள் அப்படின்னு ஞாபகம் வரும். எப்பெல்லாம் கிருஷ்ணர் குந்தி தேவி முன்னாடி வராங்களோ அப்ப கிருஷ்ணருடைய அழகுல மயங்கின குந்தி தேவி, இவன் என் மருமகனாச்சே, என் மகன் போல, என் குழந்தையை போல நினைக்கிறார். பிரச்சனை வரும்போது கிருஷ்ணரை முழுமுதற் கடவுள் நினைக்கிறாங்க. கஷ்டங்களும் துன்பங்களும் வரும்போது, ஓ கிருஷ்ணா பரம புருஷோத்தமனான பகவானே, நாங்க எப்பவுமே உங்க தாமரை திருப்பாதத்தை விலகக்கூடாது அப்படின்னு பிரார்த்தனை செய்யறாங்க.
அதே சமயம் கிருஷ்ணர் முன்னாடி வரும்போது அவரை தன் குழந்தையாவும் பாவிக்கிறார். இது வாத்சல்ய பாவம். இந்த வாத்சல்ய பாவத்தினால குந்தி தேவி என்ன பண்றாங்க, கிருஷ்ணருடைய தாமரை பாதத்துக்கு முதல்ல மரியாதை செலுத்தாம அவங்க நாபிக்கு முதல்ல மரியாதை செலுத்துறாங்க. பொதுவா பக்தர்கள் என்ன பண்ணணும், பகவானுடைய பாதத்துக்கு முதல் மரியாதை. நம்ம எல்லாரும் பிரார்த்தனை செய்யும் போது பகவானுடைய தாமரை திருப்பாதத்தை தரிசனம் பண்ணி அந்த தாமரை திருப்பாதத்துக்கு முதல்ல மரியாதை செலுத்தணும். அப்புறம் கால், வயிறு, மார்பு, முகம் அப்படி ஒண்ணுன்னா பிரேயர் பண்ணணும். ஆனா குந்தி தேவி என்ன பண்ணாங்க, நம பங்கஜ நாபாய நம பங்கஜ மாலினி, எடுத்தோடனே பகவானுடைய தாமரை வயிற்றுக்கு தன்னுடைய நமஸ்காரங்களை தெரிவிக்கிறார். ஏன் பாதத்துக்கு சொல்லல? குந்தி தேவி பாதத்துக்கு சொல்லிட்டா கிருஷ்ணருக்கு ஒரு தர்ம சங்கடமா நிலைமையாயிடும். சோ குந்தி தேவி என்னோட அத்தையாச்சு, அவங்க போய் என்னுடைய பாத பூஜை பண்ணலாம் இல்லையா? சோ கிருஷ்ணா என்ன பண்றாங்க, குந்தி தேவிக்கு கிருஷ்ணர் மேல வாத்சல்ய பாவம் இருந்ததுனால கிருஷ்ணரும் அப்படியே நடந்துக்கிறார். அப்ப குந்தி தேவி கிருஷ்ணருடைய அத்தையா இருக்காங்க, கிருஷ்ணரும் மருமகனாவே நடந்துக்கிறார். யாராவது ஒரு அத்தை போய் மருமகனுடைய பாதத்துக்கு பூஜை பண்ணுவாங்களா? அந்த மருமகன் தான் விரும்புவாரா? அந்த ரிலேஷன்ஷிப் இருக்கு இல்லையா, அந்த உறவுனால குந்தி தேவி கிருஷ்ணரை ஒரு தர்ம சங்கடமான நிலையில வைக்க விரும்பல. அதனால முதல்ல அவர் நாபிக்கு நமஸ்காரம், நம பங்கஜ நாபாய நம பங்கஜ மாலினே, தாமரை போன்ற மிருதுவான நாபிய உடையவரே, தாமரை பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட மாலை அணிஞ்சிருப்பவரே, நம பங்கஜ நேத்ராய, தாமரை இதழ் போல கண்களை உடையவர், நமஸ்தே பங்கஜாங்கிரியே, தாமரை பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட திருப்பாதத்தை உடையவர். கடைசியா தான் பாதத்துக்கு வர்றாங்க. அப்போ அந்த ரிலேஷன்ஷிப், அந்த உறவு இருக்கு இல்லையா, அது குந்தி தேவி விரும்புறாங்க, கிருஷ்ணரும் விரும்புறாரு. அதுதான் பகவானுக்கு பக்தனுக்குள்ள அன்பு பரிமாற்றம். இப்போ குந்தி தேவிக்கு என்ன ஆச்சரியம்னா, யசோதாமாவை கண்டு ஆச்சரியம். இந்த கிருஷ்ணர் முழுமுதற் கடவுளாச்சே, அவரு போய் ஒரு குற்றம் பண்ணிட்டு அது யசோதாமா விரட்டி போய் அந்த குழந்தைய மரம் உள்ள பிடிச்சி கட்டி வச்சு அதுக்கப்புறம் இவர் அழுது இவ்வளவு ஒரு நடக்குது. இதெல்லாம் என்னாச்சு, அவங்க சொல்றாங்க, குந்தி தேவி என்ன சொல்றாங்க, பயத்துக்கு ஒரு தேவதை இருக்காங்க இல்லையா, அந்த பய தேவதை பகவானுடைய நாமத்தை கேட்டா பயந்து போயிடும். இது பாகவதம் ஃபர்ஸ்ட் கேண்டோல முதல் அத்தியாயத்துல இருக்கு. ஆபன்ன சம்சதிர் கோரான் என்னாம விபசோகிரணன் ததச்சத்தி விமுத்தியேதி விபேதி பயம் ஸ்வயம். பயத்துக்கு ஒரு தேவதை. இப்ப நமக்கு பயம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பய தேவதை நம்மளை பிடிச்சிட்டு இருக்குன்னு அர்த்தம். நமக்கு பயம் வந்துருச்சுன்னா பய தேவதை நம்ம பிடிச்சிட்டு இருக்கு. அந்த பய தேவதை கண்டு பயக்கூடிய ஆள் யாருன்னா கிருஷ்ணர் தான். கிருஷ்ணரை பார்க்கலாம் வேண்டாம், அவர் நாமத்தை கேட்டாலே பய தேவதை பயந்து போடும். பகவானுடைய நாமத்தை கேட்டாலே பய தேவதை பயந்து போயிடும். அப்படி இருக்கிற அந்த நாமத்துடைய எஜமானன் ஹரிநாமம், ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. இந்த நாமத்துக்கு எஜமானே அவர்தான். அந்த நாமத்தை கேட்டாலே பயதேவதை பயந்து போயிடுமே. அப்படி இருக்கிற கிருஷ்ணர் யசோதாம்மா கையில் இருக்கிற பெருமை கண்டு அழறாரு, பயந்து நடுங்கிறாரு. இத பார்க்கும்போது எனக்கு குழப்பமா இருக்குங்க. அப்ப குந்தி தேவி மாதிரி பக்தியே குழம்பி போயிட்டா சாதாரண நம்மளை பத்தி சொல்ல என்ன இருக்கு பாருங்க. கிருஷ்ணருடைய செயல்கள் குந்தி தேவிக்கே குழப்பம் இருக்கு. குந்தி தேவிக்கு மட்டும் இல்ல, பகவானுடைய செயல் மாபெரும் தேவர்களாலும் மகாரிஷிகளாலும் கூட புரிஞ்சுக்க முடியாது. பகவத்கீதை 10ஆம் அத்தியாயம் 2ஆம் ஸ்லோகத்துல பகவான் சொல்றார், நமே விது சுரகனா பிரபமம் ந மகர்ஷியக அகம் ஆதிர்கி தேவானா மகர்ஷி நாம் சம்சம். அர்ஜுனா, எனது வைபவங்களை மாபெரும் தேவர்களோ மகாரிஷிகளோ அறிய மாட்டார். கிருஷ்ணாவோட லீலைகளை செயல்களை திவ்யமானது, அது தேவர்களுக்கே குழப்பமாயிடும். அப்படி இருக்கும்போது குந்தி தேவி மாதிரி சிறந்த பக்தருக்கே குழப்பம் விளைவிக்கும் போது சாதாரண ஜீவனை பத்தி சொல்ல என்ன இருக்கு? அது எந்த மாதிரி குழப்பம் விளைக்குதான் சொல்றாங்க குந்தி தேவி. கிருஷ்ணர் போய் குற்றம் செய்வாரா? அவர் குற்றமற்றவர், அபாவ வித்தம். கிருஷ்ணருடைய செயல்ல குற்றமே இல்லை. அவர் திவ்யம், பவித்திரம், தூய்மையானவற்றெல்லாம் தூய்மையானவர்,
மங்களமானவற்றெல்லாம் மங்களமான பவித்ரானாம் பவித்ரம் சோ மங்களானாம் ச மங்களம். கிருஷ்ணர் தூய்மையானவற்றெல்லாம் தூய்மையானவர், மங்களமானவற்றெல்லாம் மங்களமானவர். அதனால அவரது செயல்ல குற்றமே கிடையாது. ஆனா இங்க குற்றம் செய்த மாதிரி ஒரு நடிக்கிறார், நாடகம் போடுறார். இத ரெண்டாவது பிரேயர்ல குந்தி தேவி சொல்றாங்க. மாயா ஜவனிகா ஜன்னம் அஜ்ஞாதோ சதமவ்யயம் தலக்ஷோ மூடதரோ திஷ்டா தடோ நாட்டியதரோ யதா. குந்தி தேவி என்ன சொல்றாங்க? கிருஷ்ணா, சாரி, மாயா ஜவனிகா, மாயா ஜவனி மீன்ஸ், மாயா ஜவனி சொன்னா மாயை என்ற திரை. மாயங்கிற திரை போட்டுட்டா கிருஷ்ணரை பார்க்க முடியாது. அறியாமையில் உள்ளவங்க கிருஷ்ணரை பார்க்க முடியாது. அவர் அழிவற்றவர், திவ்யமானவர். நீங்கள் குறைவுடைய புலனுணர்வின் எல்லைகளுக்கு அப்பாற்பட்டவர். இந்த பௌதிக புலன்களால கிருஷ்ணர் உணரக்கூடியவரே அல்ல. பகவானது நாம ரூப குணாதிசயங்களை ஜட புலன்களால் உணர முடியாது. பௌதிக புலன்களுக்கு உட்பட்டவர் அல்ல. பௌதிக புலன்களால கிருஷ்ணரை உணர முடியாது. பௌதிக புலன்களால கிருஷ்ணரை பார்க்க முடியாது. அதுக்கு அப்பாற்பட்டவர். நீங்கள் மாயாசக்தியின் திரையால் மூடப்பட்டுள்ள குறையற்றவராகவே என்றும் இருக்கின்றீர்கள். மாயாசக்தி கிருஷ்ணரை மறைச்சிரும். அறியாமல் இருக்கிறவங்கனால கிருஷ்ணரை புரிஞ்சுக்க முடியாத ஒரு குறைவற்றவர். ஒரு நடிகரை போல உடையணிந்திருப்பவரை அடையாளம் காண முடியாதை போலவே முட்டாள்களின் கண்களுக்கு நீங்கள் புலப்படாதவரா இருக்கீங்க, இல்லையா? இப்போ நம்ம சொந்தக்காரர் ஒருத்தர், நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர் ஒரு நாடகத்துல நடிக்கிறார். நல்ல மேக்கப் போட்டிருக்கிறார், கண்டே பிடிக்க முடியல. அதுக்கப்புறம் அடடா இவர் நமக்கு தெரிஞ்சவரா? அப்பவே எனக்கு சந்தேகம் வந்துச்சு, அவராதான் இருக்கு, இல்லையா? ஏதோ ஒரு கோமாளி வேஷம் போட்டிருக்கிறாங்க, ஏதோ ஒரு வேஷம் போட்டிருக்கிறாங்க, அடையாளமே கண்டுபிடிக்க முடியல. அப்புறம் பார்த்தாதான் தெரியுது, அடடா இது நமக்கு வேண்டியவராச்சே, இவரு அது. அந்த மாதிரி ஒரு நாடக மேடையில் ஒருத்தர் நடிக்கிறது எப்படி கண்டுபிடிக்க முடியாதோ, அந்த மாதிரி கிருஷ்ணனுடைய செயல்களை யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. அவர் பௌதிக பார்வைகளுக்கும் புலன்களுக்கும் அப்பாற்பட்டவர். அதோக்ஷஜா, அதான் ஐக்ஷஜா. ஐக்ஷஜானா பாக்குறது, அதோக்ஷஜானா கிருஷ்ணா பௌதிக புலன்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர், ஜட புலன்களால் உணரக்கூடியவரே அல்ல. அதனால இந்த குந்தி தேவி என்ன சொல்றாங்க? மாதிரி பகவானுடைய செயல்ல குற்றம் ஒண்ணும் கிடையாது. அது அந்த மாதிரி ஒரு டிராமா போடுறாரு. ஏன் அந்த மாதிரி நடிக்கிறாரு? ஏன்னா கோகுலவாசிகள் எல்லாம் மகிழ்விக்கிறதுக்காக. இது திஸ்வலீலாபி ஆனந்த குண்டே ஸ்வகோஷானி மக்யந்தம் ஆக்கிய பயந்தம் ததீயேஷிதக்னேஷு பக்தை சிதத்வம் புன பிரேமன சம்சதாபிருத்தி வந்தே. இத்தகைய பால்ய லீலைகளால் கோகுலவாசிகளை பேரானந்த பெருங்கடலில் மூழ்கடித்து விடுகிறார். அச்சம் மரியாதை போன்ற பக்திக்கெல்லாம் அப்பாற்பட்ட, அச்சம் மரியாதை போன்ற எண்ணங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்ட தூய பக்தர்களாலே அவர் வழிபடக்கூடியவராக இருக்கிறார். தன்னுடைய பால்ய லீலைகளால கிருஷ்ணர் என்ன பண்ணாரு? தன் பால்ய லீலைகளால கோகுலவாசிகளை பேரானந்த பெருங்கடலில் மூழ்கடித்து விடுகிறார். அவரும் அனுபவிக்கிறாரு, பக்தர்களும் அனுபவிக்கிறார். அந்த தெய்வீகமா லீலை அது வேற எந்த அவதாரத்திலையும் பார்க்க முடியாது. ராம அவதாரமோ, நரசிம்ம அவதாரமோ, வராக அவதாரமோ, வாமன அவதாரமோ, பரசுராமர், யாருமே இந்த மாதிரி லீலை பண்ணுது. பால்ய லீலைனாலே கிருஷ்ணருடைய லீலைகள் தான். கிருஷ்ணருடைய லீலை தான் பால்ய லீலை. வேற எந்த பகவானை வேற எந்த அவதாரம் பால்ய லீலை செய்யல. அதுக்கப்புறம் பகவானை எந்த அவதாரமே செய்யலங்கும் போது தேவர்களை பற்றி சொல்ல என்ன இருக்கு? இந்திரனோ, சந்திரனோ, மகாதேவரோ, பிரம்மதேவரோ, கணபதியோ, கார்த்திகேயனோ, யாருடைய பால்ய லீலை இருக்கு? கார்த்திகேயன் பாலமுருகன், குழந்தை கார்த்திகேயன். முருகன் ரொம்ப அழகா இருப்பாரு, அழகன் முருகன். ஆனா பகவான் அளவுக்கு லீலை செய்தாரா? இல்ல. அது பால்ய லீலைனாலே கிருஷ்ணனுடைய லீலை தான். பகவானுடைய லீலைகள்லயே
ஏற்றம் ரொம்ப உயர்ந்தது, உன்னதமானதும் பேரானதும் தரக்கூடியது ஒரு பால்ய லீலை. கிருஷ்ணா இந்த பூமியில் இருந்தபோது துவாரகையிலும் லீலை பண்ணியிருக்கார், மதுராவிலும் லீலை பண்ணியிருக்கார், அஸ்தினாபுரத்தில் லீலை பண்ணியிருக்கார், குருக்ஷேத்திரத்தில் லீலை பண்ணியிருக்கார், அப்புறம் பிருந்தாவனத்தில் லீலை பண்ணியிருக்கார். இதுல எது ரொம்ப பிடிக்கும்னு கேட்டா என்ன சொல்லுவாள்ல? உடனே பிருந்தாவன லீலை தான், பால்ய லீலை தான். மதுரா, துவாரகா, அஸ்தினாபுரம், குருக்ஷேத்திரம், ஐஸ்வர்ய பாவம். ஆனா பிருந்தாவன பாவம் ஒரு சாதாரண இடையர்குல சிறுவனை போல கன்றுகளையும் பசுகளையும் மேய்த்து கொண்டு கோபரில் ஒருவராக, அடியோருக்கும் அடியோராக, அடியோருக்கும் அடியோராக, எளியோருக்கும் எளியோனாக வாழ்ந்தார். அடியானுக்கு அடியானாக பணி செய்து வாழ்ந்தார். அதுதான் பிருந்தாவன லீலை. தனது பக்தர்களுக்கும் கன்றுகளுக்கும் பசுகளுக்கும் கோபர்களுக்கும் கோபிகளுக்கும் சேவை செய்வதில் பேரானந்தம் அடைகிறார். அந்த லீலைகள் மூலமா அவர் பேரானந்த பெருங்கடலில் மூழ்கடித்து விடுகிறார். அதனால பகவான் லீலை இருக்கு இல்லையா, அது மிக உன்னதமான. சரி, அப்போ இந்த பால்ய லீலையில என்ன குற்றம் பண்ணாரு? யசோதாமா கிருஷ்ணரை மடியில உட்கார வச்சு பால் கொடுத்துட்டு இருந்தார். குழந்தை தூங்கிட்டு இருந்தது. தூங்கிட்டு இருந்த குழந்தை எழுந்து ஓடி வந்தது. ஏன் எழுந்து ஓடி வந்தது? யசோதா அம்மா தயிர் கடைறாங்க. யசோதா அம்மா தயிர் கடைற அழகே ஒரு தனி அழகுதான். இன்னைக்கெல்லாம் நம்ம வீட்டுல எல்லாம் பார்க்கவே முடியாது. தயிரையே பார்க்க முடியல, அப்புறம் தயிர் கடையிறத போய் பார்க்கறது. இன்னைக்கு இன்னைக்கு வீடுகள்ல தயிரையே பார்க்க முடியல, அதுக்கப்புறம் இங்க தயிர் கடையிறத போய் பார்க்க. அன்னைக்கெல்லாம் வீடுகள்ல தயிர் கடைவாங்க, பெரிய மத்து வச்சுக்கிட்டு அப்படி சிலுப்புவாங்க, தயிர் சிலுப்பு. நான் கூட பார்த்திருக்கிறேன் தயிர் சிலுப்புறத. எப்படி? எங்க பாட்டி உட்காந்து ஆர்லிக்ஸ் பாட்டில் போய் தயிர் குலுக்கிட்டு இருப்பாங்க. ஆர்லிக்ஸ் பாட்டில் அப்பெல்லாம் நான் 80ல பிறந்த குழந்தை, 80 கிட்டு. இப்பவும் நான் 80 கிட்டு தான். என்ன பண்ணுவாங்க எங்க பாட்டி அன்னைக்கெல்லாம் ஹார்லிக்ஸ் இருக்கு இல்லையா, நீ குழந்தைகள் எல்லாம் குடிக்கிற அந்த ஹார்லிக்ஸ் பாட்டில்ல வரும். இன்னைக்கு அது பிளாஸ்டிக்கா போயிடுச்சு. முதல்ல கண்ணாடி பாட்டில்ல வரும். அப்ப எங்க பாட்டி என்ன பண்ணுவாங்க, தயிரை அதை வெண்ணெய் எடுத்து அதை எடுக்கிறதுக்கு ஹார்லிக்ஸ் பாட்டில ஊத்துவாங்க. பாட்டில ஊத்தி அப்படியே குளிக்கிட்டே இருப்பாங்க உட்காந்து. அப்படிதான் நாங்க பார்த்திருக்கிறோம். எங்களுடைய காலத்திலேயே பாருங்க, தயிர் கிடைக்கிற மத்த பார்க்க முடியல. அப்புறம் 2K கிட்டுக்கு என்ன தெரியும்? 2K கிட்டுக்கெல்லாம் தயிர் எங்க இருந்து வருதுன்னு கேட்டீங்கன்னா பாக்கெட்ல இருந்து வருதுன்னு சொல்லுவாங்க. பால் எங்க இருந்து வருது? பாக்கெட்ல பால்காரர் காலையில போடுவாரு. இல்லையா, போய் பால் பாக்கெட்ல வாங்கிட்டு வரும் கியூல நின்று. இன்னைக்கெல்லாம் கலியுகத்துல எல்லாம் தலைகீழ மாறி போச்சு. அப்ப யசோதாமா தயிர் கடையிறது இருக்கு இல்லையா, அது கண்கொள்ளா காட்சி. அவங்க மஞ்சள் நிற ஆடை உடுத்தியிருப்பாங்க. கண்கள் எல்லாம் தாமரை இதழ் போல இருக்கும். அழகான சுருள் கூந்தல். அந்த கூந்தல்ல மாலதி மலர்களை மாலையாக சூடியிருப்பாங்க. கையிலெல்லாம் வளையல், கால்களில் சலங்கை. கைகளில் வளையல், கால்களில் சலங்கை. அப்படி ஒரு கையில ஒரு கயிறு, இன்னொரு கையில இன்னொரு கயிறு பிடிச்சிட்டு அவங்க சிலுப்புறாங்க. அவங்க தயிர் சிலுப்பும் போது அப்படியே தன் குழந்தை கிருஷ்ணருடைய லீலைகளை நினைத்து ஆன் த ஸ்பாட் சாங் கம்போஸ் பண்ணி பாடுவோம். ஆன் த ஸ்பாட். யசோதாமா தயிர் கடையை உட்கார்ந்த உடனே அந்த இடத்துலயே ஒரு பாட்டு எழுதி பாடுவாங்க. நம்மள பாட்டு எழுத சொல்லுவோம், ஒரு வரிக்கு மேல எழுத முடியாது. எங்க பாட்டு எழுதுறது? நம்ம கேட்டா நம்ம வாழ்க்கை ஒரு பெரிய பாட்டா இருக்குன்னு பாடுவோம். இதுதான் நம்ம நிலைமை. யசோதா அம்மா பகவானை லீலைகளை அழகாக எழுதி அதை அப்படியே பாட்டா பாடுறாங்க. அப்படி பாடும்போது கையில் இருக்கிற கையில் இருக்கிற வலையில எல்லாம் இங்கும் அங்கும் போய் உரசி அது கருத்தால் போல ஒலி எழுப்புது. காலிற்கும் சலங்கை ஒலி எழுப்புகள், காதலுக்கும் குண்டலங்கள் நடனமாடுகள். அப்படியே கண்கள் கண்ணீர், ஆனந்த கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடும். தாய் அன்பின் மிகுதியால் யசோதாமையின் மார்பில் பால் சுரக்கு. அந்த கிருஷ்ண பரமாத்மா இருக்காரே அந்தர்யாமி, கிருஷ்ணா எல்லோரு விதத்திலயும் பரமாத்மாவா இருக்காரு, அந்தர்யாமி. அவர் தொட்டில தூங்கிட்டு இருந்தார். தூளில தூளில தூங்கிட்டு இருந்தவரு யசோதாமா இவ்வளவு அழகா என்னை பத்தி பாடிட்டு இருக்கா, நான் இங்க தூங்கிட்டு இருக்கேனே,
உடனே போய் யசோதாமா மகிழ்விக்க வேண்டாமா? இந்த தூளிலிருந்து இறங்கி ஓடி வர, ஓடி வந்து யசோதம்மா அப்படி இப்படி கட்டி பிடிச்சுக்கிறேன். யசோதம்மா குழந்தையை பார்த்துட்டு மேலும் தாய் அன்பனால மார்புல பால் சுரக்கு. குழந்தைய மடியில போட்டுட்டு குழந்தைக்கு பால் கொடுக்குறேன். ஒரு தயிர் சிலிப்பிண்டு குழந்தைக்கு பால் கொடுத்தேன். அப்பதான் ஞாபகம் வந்தது, அடடா அடுப்புல பால் வச்சுட்டு வந்தனே, மறந்து போச்சு. உடனே குழந்தைய கீழே விட்டுட்டு அடுப்புல இருக்கிற பால் எடுக்க போயிட்டாங்க. இது ரொம்ப அழகான லீலை. நம்ம ஆச்சாரியர்ல ரொம்ப அழகா விளக்கம் கொடுத்திருக்காங்க. ஆன்மீக உலகத்துல எல்லாமே ஆன்மீகமானது. பௌதிங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை. அங்க பால் வச்சுக்கிற பாத்திரம், அடுப்பு, நெருப்பு, நிலம் எல்லாம் ஆன்மீகமானது. பௌதிக பொருளே கிடையாது. ஆன்மீக உலகத்துல எல்லாமே சேத்தனா, எல்லாம் ஆன்மீகமானது. சோல், ஆன்மா. அப்போ அடுப்புல கொதிச்சுட்டு இருக்கிற பால் நினைச்சுதான், எனக்கு என்ன பாக்கியம், இனி கிருஷ்ணர் என்ன ஒண்ணும் குடிக்க மாட்டாரு, நான் ஏதோ பகவானுக்கு சேவை பண்ணால் பால் ரூபத்தில் இருக்கிறேன், என்ன பகவான் பருகுவாரு, அந்த சேவைக்காக நான் பாலா இருக்கிறேன். ஆனா பாருங்க என் துர்பாக்கியம், கிருஷ்ணர் போய் யசோதா மகிட்ட பால் குடிச்சிட்டாரு. இனி என்ன எல்லாம் என்ன கண்டுக்குவா போறாரு? நான் வாழ்ந்து என்ன பிரயோஜனம், என் வாழ்க்கை அர்த்தமற்றதுன்னு அந்த பால் பொங்கி போய் நெருப்புல விழுது. சூசைட் பண்ணிக்கலாம். இந்த பால் என்ன நினைக்குது, இதெல்லாம் கதையை கேட்டா பக்தி இல்லாதவங்களும் கோமாளித்தனமா தெரியும். என்னடா இதெல்லாம் கதை விடுறாங்க, பால் பேசுது, பூ பேசுது, மணி பேசுது. இதே ஹாலிவுட் படத்துல எடுத்தா நம்புவாங்க. ஹாலிவுட் படத்துல சொல்லிட்டா, ஓ அவங்க சொல்லிட்டாங்கப்பா, நம்ம கதை சொன்னா சாமி கதை விடுறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. சாஸ்திரத்தை நம்ப மாட்டாங்க, சினிமாவை நம்புவாங்க. அதான் கலியுகம். அப்ப என்ன ஆயிடுச்சு, இந்த பால் நினைச்சுதான், நான் எல்லாம் இருந்து என்ன பிரயோஜனம், கிருஷ்ணரன் என்ன பருகுவா போறாரு அப்படின்னு நெருப்புல விழ போச்சு. ஒரு பக்தருடைய கவலை இன்னொரு பக்தரால பொறுத்துக்க முடியுமா? யசோதமா ஓடி போய் அந்த பாலை காப்பாத்த, நீ ஒண்ணு தற்கொலை எல்லாம் பண்ணிக்காத, நான் இருக்கேன், நான் என் குழந்தைக்கு உன்னை பால் பருகு கொடுப்பேன், கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு யசோதா அம்மா போய் அந்த பாலை காப்பாத்திட்டான். இப்ப என்னாச்சு, குழந்தைய கீழே விட்டுட்டு போயிட்டான். குழந்தைய கீழே விட்டதுனால கிருஷ்ணருக்கு கோவம் வந்துச்சு. நமக்கெல்லாம் கோவம் வந்தா ரஜோகுணம், நமக்கு ஏன் கோவம் வருது? ரஜோகுணத்தினால வருது. கிருஷ்ணருக்கு ஏன் கோபம் வருது? அந்த கோபம் அந்த லீலையை மேலும் மெருக